இந்த 2026ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன் கடகராசிக்கு 6/3/2026 அன்று சனி பகவான் திருநள்ளாறு சனி பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? இப்போ கடகராசிக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் இந்த காலம் இது வாக்கிய ரீதியான ஒரு பஞ்சாங்கத்தில், அதாவது கோயில் நடக்கக்கூடிய திருநள்ளாறு ஒரு நிலைப்பாட்டில் கிரக பயிற்சியை பற்றி சொல்கிறேன்னு வச்சுங்களேன். சனி பகவான் திருநள்ளாறு பயிற்சியாகக்கூடிய ஒரு பலனை இந்த கடகராசிக்காரங்களுக்கு முழுமையாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் அவசியம் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். கடகராசிக்கு 7க்கும் அஷ்டமத்துக்கு அதிபதியான வரக்கூடிய பாக்கியத்துக்கு போகிறாருங்க. அப்போ கடகராசிக்கு இவர்களால் பிரச்சனை, போராட்டம், அவமானம், துன்பங்கள், துயரங்கள் இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் முறியடித்து ஒரு பாக்கியத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இந்த கடகராசிக்கு இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மிக சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும். அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு எவ்வளோதான் போராடிக்கிட்டே இருந்தாலும் அவங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களெல்லாம் மிக மிக கவனத்துடன் செயல்படுவது சிறப்பை தருங்க. அதுதான் நல்லதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு சனி பகவான் பாக்கியத்தில் சுக்கிர பகவானோட சேர்க்கை பெற்று ஒரு சஞ்சாரம் செய்வது ஒரு சிறப்பை தருகிறது. அதாவது அடுத்தது குரு பகவான் உங்கள் ராசிக்கு வரப்போகிறாருங்க. மே மாதத்துக்கு மேலே குரு பகவான் இந்த ஆண்டு உங்கள் ராசியில் சஞ்சாரம், பாக்கியாதிபதி உங்கள் ராசிக்கு வருவது ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த ராசியில் பிறந்தவங்க, கடக லக்கணமும் கடக ராசியில் இருக்கிறவங்களாம் இது பார்த்திங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதமும், அதே மாதிரி ஆயிலியம் 4 பாதமும் இந்த ராசியில் பிறக்கிறவங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த ராசியில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு யோகமான ஒரு பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அற்புதமான ஒரு ஆண்டு தான். ஏன்னு கேட்டால் அஷ்டம விலகி பாக்கியத்தை வரவழைக்க போகிறது. பாக்கியாதிபதி உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். சஞ்சாரம் செய்கிற ஒரு ஆண்டு காலங்கள் மிக சிறப்பான ஒரு யோகம். அதே மாதிரி அஷ்டமத்தில் 4 கிரகங்கள் இருக்குது. சந்திரன் 3இல் உங்கள் ராசியாதிபதி வரக்கூடிய ஒரு 3இல் போய் முயற்சிக்கு வெற்றி. கடகராசிக்காரங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றியை கொடுக்கும். 2ஆம் இடத்துல கேது இருந்தாலும் ஒரு தனம், பொருளாதாரத்தில் ஒரு சிக்கலை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்குது. 2026ஆம் ஆண்டு கொடுத்து கொண்டே இருந்துச்சு. பெரிய ஒரு போராட்டமாக நடந்துச்சு. பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சிங்க. இந்த சரிவெல்லாம் ஒரு மீட்டு எடுக்கிற அளவுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்குங்க. 2027ஆம் ஆண்டு நல்லா இருக்குங்க என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். ஏன்னா சனி பகவான் 2.5 ஆண்டு காலமாக உங்களுக்கு அந்த பாக்கியத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. அதனால் பாக்கியத்துக்கு நீங்கள் கௌரவத்துக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பங்கமும் வராதுங்க. தேவையில்லாமல் புகழுக்காக நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீண் விரயம் செய்தீங்களா அது லாஸ் ஆகி போயிருங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 3இல் இருக்கார். அதே மாதிரி அஷ்டமத்தில் 4 கிரகம் இருப்பது ஒரு சிறப்பு கிடையாது. ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. ராகு அஷ்டமத்தில் இருக்கார், கேது 2இல் இருக்கார். அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு பிரச்சனையும் இருக்குதுன்னு சொல்லுது. இருந்தாலும் இந்த குரு பகவானோட ஒரு பார்வைங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும்.